Nemathi Property Management. Contact 7667008999. T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் தொடங்குகிறது. முதல் போட்டியில் அமெரிக்கா, கனடா ஆகிய அணிகள் மோதுகின்றன. இரு நாடுகளுமே உலக கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு புதிதுதான். இந்த தொடரில் முதன் முறையாக கலந்து கொண்டாலும் அமெரிக்க அணிதான் அதிக பேசுபொருளுக்கு உள்ளாகியிருக்கிறது. குஜராத்தில் பிறந்த மோனாங் படேல் தலைமையில் 15 பேர் கொண்ட அணியை அமெரிக்கா அறிவித்தது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட 5 வீரர்கள், மேற்கிந்திய தீவுகள், பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து தலா 2 வீரர்கள், நியூசிலாந்து மற்றும் கனடா நாடுகளிலிருந்து தலா 1 வீரர் என அமெரிக்க அணியில் இடம்பெற்றுள்ளனர். மோனாங் படேல் குஜராத்தின் அண்டர் 16 மற்றும் 18 அணிகளை வழிநடத்தியவர். இதில் முன்னாள் டெல்லி பேட்ஸ்மேனும் 2018, 20, 19 ஆண்டுகளில் நடைபெற்ற ரஞ்சி டிராபியில் அதிக ரன்கள் குவித்தவருமான மிலிந்த் குமார் இடம் பிடித்துள்ளார். இவர் இந்தியாவில் இருந்தபோது உள்ளூர் கிரிக்கெட்டில் சிக்கிம் மற்றும் திரிபுரா அணிகளுக்காகவும் IPL-இல் டில்லி மற்றும் பெங்களூரு அணிகளுக்காகவும் விளையாடியவர். இந்த அணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு இந்திய வம்சாவளி வீரர் ஹர்மீத் சிங். இவர் 2012 அண்டர் 19 உலக கோப்பையின் போது இந்திய அணிக்காகவும் அதன் பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் திரிபுரா மாநில கிரிக்கெட் அணியிலும் விளையாடியவர். 2021 ஆண்டில் இருந்து அமெரிக்காவில் பல்வேறு கிளப்களுக்காக விளையாடி வருகிறார். மும்பையில் பிறந்த மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான சௌரப் நேத்ரவல்கர் 2010 அண்டர் 19 உலக கோப்பையில் விளையாடினார். இவருடன் KL ராகுல், ஜெய்தேவ் உனத்கட் மற்றும் மயங்க் அகர்வால் ஆகியோர் விளையாடினர். தற்போது சௌரப் நேத்ரவல்கர் அமெரிக்க அணியில் இடம்பெற்றுள்ளார். அமெரிக்க அணியில் இடம்பெற்றிருக்கும் வேகப்பந்து வீச்சாளர் ஜெஸ்ஸி சிங் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்றாலும் அவர் பிறந்ததே அமெரிக்காவில்தான். குஜராத்தின் அகமதாபாத்தில் பிறந்த நிசார் படேல் அமெரிக்காவின் குடியுரிமை பெற்று அங்கேயே வசித்து வருபவர். 2018 ஆண்டு முதல் அமெரிக்க கிரிக்கெட் அணிக்காக விளையாடி வருகிறார். 2012 அண்டர் 19 உலக கோப்பையை வென்ற இந்திய அணியின் கேப்டன் உன்முக் சந்த் மற்றும் விக்கெட் கீப்பர் ஸ்மித் படேல் ஆகியோரும் அமெரிக்க அணிக்காக விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இன்னொரு அமெரிக்க வீரரான நிதிஷ்குமாருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. 1994 கனடாவின் ஒன்டாரியோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தம்பதிக்கு பிறந்தார். முதலில் கனடா கிரிக்கெட் அணிக்காகத்தான் இவர் விளையாடினார். 2011 ஆண்டுக்கான உலகக் கோப்பை தகுதிச் சுற்றில் கனடாவின் கேப்டனாக செயல்பட்டார். 2021 ஆண்டு MLC கிளப்புக்காக விளையாடிய இவர் அதன் பிறகு அமெரிக்க குடியுரிமை பெற்று அமெரிக்க கிரிக்கெட் அணியில் சேர்ந்துவிட்டார். நோஸ்துஷா பிரதீப் கெஞ்சிகே. இவர் பிறந்தது என்னவோ அமெரிக்காவாக இருந்தாலும் வளர்ந்தது, கிரிக்கெட் பயின்றது எல்லாம் இந்தியாவில்தான். அதன் பிறகு உயர்கல்விக்காக 2015 ஆண்டு அமெரிக்கா சென்ற இவர் கல்லூரி அணியில் இருந்து அந்நாட்டு தேசிய அணி வரை தன்னை படிப்படியாக வளர்த்துக் கொண்டார். இப்போது உலகக் கோப்பை அணி வரை முன்னேறியிருக்கிறார். 2015 ஒருநாள் உலகக் கோப்பையிலும் 2014 மற்றும் 2016 LD20 உலகக் கோப்பைகளிலும் நியூசிலாந்து அணிக்காக விளையாடிய ஆல்ரவுண்டர் கோரி ஆண்டர்சன் அமெரிக்க அணியில் இடம்பெற்றுள்ளார். பாகிஸ்தானில் பிறந்த வேகப்பந்து வீச்சாளர் அலி கானும் அமெரிக்க அணியில் இடம்பெற்றுள்ளார். அமெரிக்காவில் 2028 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கின்றன. இதில் முதன்முறையாக கிரிக்கெட் போட்டியும் அறிமுகமாகிறது. இதில் குறைந்தபட்சம் ஒரு வெண்கல கோப்பையையாவது வென்றுவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா தீவிரம் காட்டுகிறது. இப்போதைய சர்வதேச அரசியல் சூழலில் அமெரிக்கா நேரடியாக போர் புரியாத நாடு என்பதால் தன்னை வல்லரசாக காட்டிக்கொள்ள ஒலிம்பிக் பதக்கத்தையே நம்பியிருக்கிறது. இந்த உலகக் கோப்பை வெல்வதோ தரவரிசையில் முன்னேறுவதோ அமெரிக்காவுக்கு முக்கியமில்லை. உலகத்தரமான கிரிக்கெட்டை பயிற்சி செய்து ஒலிம்பிக்கில் அதை பயன்படுத்துவதே அமெரிக்காவின் திட்டமாக இருக்கிறது.